உங்கள் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் யாரோ ஒருத்தரை பிடிச்சி போட்டுருவீங்களா? இல்லை. நீங்களே ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? ஒரு நேர்மையான ஆளா, திறமை இருக்கா? ஒரு சின்ன கம்பெனி அதுக்கே நீங்கள் யோசிக்கும் போது ஒரு ஸ்டேட்டை ஆளக்கூடிய ஆள் ஓட்டு போடும்போது எவ்வளோ யோசிக்கணும். ஒன்றாக பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும், பார்ஷாலிட்டி எதுவும் காட்டக்கூடாது, ஒரே மாதிரி ஜஸ்டிஸ் காட்டணும், சமத்துவம் அல்லது ஒற்றுமையை காட்டக்கூடிய ஆட்களுக்கு தான் நம்ம போகணும். வணக்கம் கிரி பிரதர். இன்றைக்கு நம்ம பேச போகிற ஒரு டாபிக் என்னென்னா எலெக்ஷன். அதாவது தமிழ்நாட்டில் வரக்கூடிய அப்கமிங் எலெக்ஷன் தான். ஏப்ரல் 23 எல்லாரும் ஓட்டு போடுற நாள் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கான்வர்சேஷனாக பேசலாம். ஸோ எலெக்ஷன் எடுத்துட்டா உங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல எது ஞாபகத்துக்கு வருது? ஃபஸ்ட்டு இது அவர் சாய்ஸ், அவர் ஃப்ரீடம்னு தான் நான் சொல்ல முடியும். இது எங்கள் தேர்வு, எங்கள் எதிர்காலம். இந்த மாதம் ஏப்ரல் 23 தமிழகம் இந்த வாக்கு சாவடிகளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதை தமிழ்நாடு தேர்தல் நாள் என்று சொல்லி நியமித்திருக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. ஜனநாயகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு நாள், எல்லோரும் போய் ஓட்டு போடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆமாம். இப்போ ஓட்டுன்னு எடுத்துட்டா அதுக்கு முன்னே நம்ம என்னென்ன நடக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த கேம்பெயின் இருக்கும். ஒரு கேண்டிடேட்டும் அவங்கவுங்கள கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய மக்கள் எல்லாம் சேர்த்துட்டு எப்படி ஒரு ஓட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்கவுங்க ப்ராமிசஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த ஓட்டிங் எடுத்துட்டா, இப்போ காஸ்டிங் ஆஃப் த ஓட் அல்லாட்டி ஓட்டு போடுற ஒரு எடுத்துட்டா எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம்? உணர்வு பூர்வமாக ஒரு கேண்டிடேட்க்கு ஓட்டு போடுறோமா, இல்லைன்னா இதுதான் என்னுடைய சாய்ஸ், ஃப்ரீடமாக நான் கரெக்டாக ஞானமாக ரைட் லீடருக்கு ஓட்டு போடுற மாதிரி போடுவோமா? காலகாலமாக எப்படி வந்துட்டுருக்கு இந்த ஒரு பழக்கம்? இது ஒரு நல்ல கேள்வி தான். ஒரு சிறிய ஒரு உதாரணத்துடன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி குமார்னு சொல்லி ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவருடைய உண்மையான கதையை சொல்ல நான் விரும்புகிறேன். அவங்க வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா, அவங்க தாத்தா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு காலகாலமாக ரொம்ப நாளாக அவங்க ஓட்டு போட்டுகிட்டே வந்தாங்க. ஸோ இதை இவருக்கு சரி, அப்பா சொல்கிறது தாத்தா சொல்கிறது தான் போடணுமா, நம்மளே எல்லாரையும் செஞ்சு போடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவர் ஸோ அவர் அப்போது ஒரு எப்படி ஃபேமிலி மூலயமா போட்டாரா, இல்லை அவரே ஞானமாக யோசித்து கேண்டிடேட் பற்றி விசாரித்து போட்டாரா? அங்கே தான் ஒரு திருப்பு முனையாக இருக்குது. அவர் இந்த வேட்பாளர்களை எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். கேண்டிடேட்ஸை யார் ரைட் கேண்டிடேட், நம்ம தொகுதிக்கு யார் நல்ல ஆளுன்னு சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் அவர் பார்த்தாரு. ஒரு நல்லா கஷ்டப்படக்கூடிய ஆள், நல்லா படிச்சிருக்காரு, இந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்லை. சரி, இவரை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா இடத்துல போய் சொன்னார், இவருக்கு போடலான்னு இருக்கிறேன். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஏன்னா காலகாலமாக இந்த கட்சிக்கு போட்டுட்ருக்குறோம், நம்ம தான் அவங்களுக்கு தூண்களாக இருக்கிறோம், பில்லர்ஸ் மாதிரி, நீ இன்னும் புதுசாக கொண்டு வரையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டினாங்களாம். பட் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. இது எல்லாருக்கும் இந்த ஓட்டு உரிமை இருக்குது, நம்ம நாட்டில் சுதந்திரம் இருக்குது. நீங்கள் உங்கள் தீர்மானத்தை நீங்கள் செய்யலாம், உங்களை மதிக்கிறேன், ஆனால் நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேனோ அவங்களுக்கு தான் போடுவேன்னு சொல்லி அவர் உறுதியாக நின்னார். ஆமாம். ஸோ அப்போது நம்ம முதல் கேள்வி கேட்டோம் இல்லை, முதல் கேள்வியிலே உணர்ச்சி பூர்ணமாக இழுக்கப்படாமல் அவர் ரைட்டாக வயசாக சாய்ஸஸ் எடுத்துட்டார். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி காலங்காலமாக வந்துட்டுருக்கிற ஒரு கட்சி இருந்தாலும் எதால் அந்த காலங்காலமாக இப்போ சப்போஸ் அவங்க ஒரு ரிலிஜன் பேஸ் பண்ணி போகிறாங்களா, இல்லை காஸ்ட் பேஸ் பண்ணி போகிறாங்களா? இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டா நிறைய கட்சிங்க ஒரு சில இடத்துல நாங்கள் இந்த சாதி சேர்ந்தவங்க, இல்லாட்டி நாங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவங்க இப்படின்னு இருக்கோம். ஸோ அது சரியாக தவறா? அந்த மதத்துக்கு நம்ம ஓட்டு போடணுமா, இல்லை ரைட்டு கேண்டிடேட்டை தான் பார்க்கணுமா? இல்லை, இந்த மதத்தை சார்ந்து, அது ஜாதியை சார்ந்து போடுறது ரொம்பவே தப்பு. அப்படி ஓட்டு போடவே கூடாது.
எப்பொழுதுமே அந்த கேண்டிடேட் அவர் சரியான ஆளா, எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் இருக்கா, நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஆளா, அவருக்கு பேர் புகழ் வரணும்னு சொல்லி நிற்கிற ஆளா, இல்லை உண்மையாகவே தேசத்தை அவங்க நல்லதுக்கு செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்டேட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிற ஆளான்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். எப்பொழுதுமே ஜாதி மதத்தை சார்ந்து போடவே கூடாது. அது தவறான ஒரு காரியம். ஆனால் நம்ம நாட்டில் நிறையவே நடந்துட்டு இருக்காது. ஸோ எதால் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி இந்த ஜாதி சேர்ந்து நம்ம ஓட்டு போட்டால் அது பின் விளைவுகள் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஜாதி இந்த மாதிரி மதத்தை சார்ந்து ஓட்டு வாங்கி கட்சியில் இருக்கவங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரித்திரத்தில் பார்த்தா அவங்க எதுவுமே நல்லது பண்ணது கிடையாது. எப்பொழுதுமே அந்த ஸ்டேட்டில் கலவரம் இருக்கும், பிரிவினை காணப்படும், இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம்னு சொல்லி. இதனால தேசத்துக்கு எதுவுமே நல்லது நடக்காது. அவங்களுக்குள்ளே சண்டைங்க தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆகையால் சரியான ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். சரியான கேண்டிடேட் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது? எந்த மாதிரி குவாலிட்டிஸ் நம்ம ஒரு கேண்டிடேட் கிட்ட பார்க்கணும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை, ஒரு சின்ன கம்பெனியை ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம். உங்கள் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் இல்லை ஒரு ஃபைனான்ஸ் ஆள், அக்கௌண்டண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, யாரோ ஒருத்தரை பிடிச்சி போட்டுருவீங்களா? இல்லை. யாரோ சொன்னாங்க இவர் பண்ணுவாருன்னு சொல்லி நீங்களே ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? ஒரு நேர்மையான ஆளா, திறமை இருக்கா, நம்ம கம்பெனி நல்லா மேனேஜ் பண்ணுவாரா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒரு சின்ன கம்பெனி அதுக்கே நீங்கள் யோசிக்கும் போது ஒரு ஸ்டேட்டை ஆளக்கூடிய ஆள், தேசத்தை ஆளக்கூடிய ஆளுன்னு சொல்லி நம்ம ஓட்டு போடும்போது எவ்வளோ யோசிக்கணும், எவ்வளோவா அவங்க பேக்ரவுண்டெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கு பிறகு தான் நம்ம ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு நல்லது, நம்ம சமுதாயத்துக்கு நல்லது, நம்ம மாநிலத்துக்கு நல்லது, தேசத்துக்கே நல்லது. அப்போ எவ்வளோ முக்கியமாக நம்ம ஒரு கேண்டிடேட் அவங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு பார்க்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா? பட் எங்கே நம்ம அவங்களோட ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம்? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்களோட ஸோ எப்படி அவங்க கேண்டிடேட்ஸ் இவங்க இப்படி தான் படிச்சிருப்பாங்க, எந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்குங்களா, இல்லை அவங்கள பற்றி நியூஸ் பேப்பரில் இருக்குங்க, எப்படி நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது? ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சுக்கலாம். நிறைய வழிங்க இருக்குது இப்போல்லாம். அவங்கள குறித்து நம்ம ஸ்டேஷனில் கூட, போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கலாம். இருக்கும், கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லை, வேறு எதனா ஊழலில் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்களா, அதெல்லாம் கூட எல்லாமே இருக்கும். இப்போ எல்லாம் போடுறாங்க, இன்டர்நெட்டில் இருக்குது, எல்லாமே நமக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு நம்ம போடணும். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் பற்றி நம்ம படித்தாச்சு, கேண்டிடேட்ஸ் ஓட்டாச்சு. அதோடு அந்த நம்ம ஓட்டு போட்டதோடு நம்ம கடமை முடிஞ்சிச்சா? இல்லை நம்ம ஆஸ் அ சிட்டிசன் நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? ஓட்டு போடுறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அவங்க கேண்டிடேட் நம்ம சூஸ் பண்ண ஆள் பதவிக்கு வந்ததும் அவங்க உண்மையாக அவங்க சொன்னது வாக்கு கொடுத்தது ப்ராமிசஸை நிறைவேற்றுறாங்களா, இல்லை சும்மா அவங்க பேர் புகழுக்காக வாழ்ந்துட்டுருக்குறாங்களா, நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும், பின்தொடர் அந்த காரியத்தை பண்ணணும். அதற்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு அவங்க நிற்பாங்கன்னு சொன்னால் அவங்கள விட்டுட்டு உண்மையான கேண்டிடேட்டை நம்ம சூஸ் பண்ணி போடலாம். கரெக்ட். ஸோ கேண்டிடேட்டை சூஸ் பண்ணியாச்சு, நம்ம வந்துட்டு ஒரு ரைட் கேண்டிடேட் ஓட்டு போட்டாச்சு. பட் இந்த ஓட்டிங்லேயும் இந்த எலெக்ஷன் டைமில் இருந்து சில மிஸ்டேக்ஸ் ஆகும். என்ன காமனான மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ஆஸ் ஏன்னா ஓட்டு போடுற ஜனங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸை நம்ம தடுக்கலாம்? இப்போ எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கும். இல்லை ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, ஓட்டு போடுற அன்னைக்கு வந்துட்டு ஃபுல் டே லீவ் இருக்கும். ஸோ சில பேர்னா ஐயோ என் ஓட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சில பேர் ஓட்டு போடவே மாட்டாங்க. பட் உங்களுடைய கருத்து என்ன? அது ஒரு தப்பான அபிப்பிராயம். அன்றைக்கி லீவ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதோ வீட்டிலே இருந்துடலாம், ஒரு ஓட்டில் என்ன ஆக போகுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு ஓட்டு கூட மிக முக்கியமானது. ஆகையால் தான் லீவ் கொடுத்துருக்காங்க அரசாங்கம். அது கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம், அந்த ஓட்டிங் ரைட்டை. இந்த வாக்கு கொடுக்கறது அது நம்முடைய கடமையாக இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றணும். சில டைமில் என்ன ஆகுது, அவங்க போகாமல் விட்டுட்டா அங்கே இருக்கிற ஆளுங்க வேறு ஆளை பிடிச்சி எதோ போட்டுறான். அது மாத்திரம் இல்லை, அங்கே போகும்போது எதனா அவங்க ஐடியெல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க. ஓட்டர் ஐடி இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் அவங்க ஓட்டை எக்ஸசைஸ் பண்ணணும்.
அதுதான் ரொம்ப நல்ல ஒரு காரியம். அவங்க தேசத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புன்னு சொல்லி நான் சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. யாருமே அதை தவிர்க்க விடக்கூடாது. சப்போஸ் ஓகே நம்ம ஓட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு தவறான லீடரை சூஸ் பண்ணிட்டோம். நம்மளோட சாய்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு ரைட் லீடரை சூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம். ஒரு பக்கம் வந்துட்டு தவறான லீடரை சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு பின்விளைவுகளை சந்தி சான்சஸ் இருக்குது? இப்போ ராங் லீடரை சூஸ் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஆஸ் அ மெம்பர்? இப்போ மெயினாக இப்போ எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு காரியம், நம்ம கேள்விப்படுற காரியம் என்னன்னா லஞ்சம் கொடுக்குறாங்க. கரெக்ட். இப்போ ஒரு ஓட்டு வாங்குற ஆள் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த 1000 ரூபாய் எடுத்துகிட்டு நம்ம போய் ஓட்டு போடுறது ஒரு தவறான காரியம். ஏன்னா அவர் வந்து வரக்கூடிய நாட்களில் பதவிக்கு வந்ததும் கோடிக்கணக்கான ரூபாய் அந்த ரிசோர்ஸஸ் அவர் பொக்கிஷத்தை அவர் எடுத்துக்க பார்ப்பார். அவர் செலவு பண்ணதுக்கு 1000 மடங்கோ 1,00,000 மடங்கோ அவர் எடுத்துக்க தான் பார்ப்பார். ஏன்னா நான் செலவு பண்ண இவ்வளோ, எனக்கு இவ்வளோ வரணும், எனக்கு மெயினாக எந்த காரியத்துக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே சொல்லணுனாலும் அதை நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. ஆகையால் லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடவே கூடாது. அது அவங்கள பாழாக்கும், சமுதாயத்தை, சில தேசத்தையும் அது பாழாக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை நிறைய பேர்கிட்ட அது டிவி நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி காசு வந்துட்டு அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் இல்லை பர்டிகுலர் அந்த கட்சிக்கார் வந்து காசு கொடுத்தாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது எங்களோட காசு தானே, இது எங்களுக்கு சேர வேண்டிய பணம் தானே, அதனால நாங்கள் வாங்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியா தவறா? தவறானது தான். ஏற்கனவே சொன்னேன், கொஞ்சம் போட்டு இப்போ சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி கதை இது. இது வந்து லஞ்சம் நம்ம வாங்கிட்டு ஓட்டு போடுறோன்னா நம்ம சொந்த வீட்டையே அடமானம் வைக்கிறது மாதிரி, வேற யார் கைக்கோ போயிடும் அது. அதனால் நம்ம ஸ்டேட்டு, நம்ம கண்ட்ரி பாதுகாக்கப்படணும்னா லஞ்சம்லாம் வாங்குறதோ கொடுக்குறதோ இல்லாத கேண்டிடேட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. நேர்மையாக இருக்கிற ஆள், உண்மையாக இருக்கிற ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆமாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி. ஸோ ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்குங்களா, இல்லாட்டி ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா, இப்போ இந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லணுன்னா இந்த இப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க? மிக முக்கியமான விஷயங்க இந்த 5 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நினைவில் நம்ம வச்சுக்கணும். முதலாவது அறிக்கை, வாக்குறுதிகள் மட்டுமல்ல, நடைமுறை ரீதியில் அவங்க திட்டங்களை நிறைவேற்றுவாங்களா. சில பேர் நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாங்க, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், இல்லை எல்லாமே இருக்கக்கூடாது, எல்லாருமே படித்து எல்லாருமே வேலைக்கு போகணும், ரொம்ப பெரிய பெரிய ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக அவங்க சாதனை ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது, அவங்க இதுக்கு முன்பதாக ஏதாவது இந்த கரப்ஷனில் ஊழலில் ஈடுபட்டிருக்காங்களா பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுக்கு போடக்கூடாது. அடுத்தபடியாக இந்த கல்வி மற்றும் தொலைநோக்கு, எஜுகேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அவங்களுக்கு இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர்கள் நமது பிரச்சனைகளை சரியாக சொல்ல முடியுமா, விளக்கி காட்ட முடியுமா, நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும் இல்லைங்களா? கம்யூனிகேஷன் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, மத சகிப்புத்தன்மை இருக்கணும். எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும். பார்ஷாலிட்டி எதுவும் காட்டக்கூடாது. ஒரே மாதிரி ஜஸ்டிஸ் காட்டணும். சமத்துவம் அல்லது ஒற்றுமையை காட்டக்கூடிய ஆட்களுக்கு தான் நம்ம போடணும். ஸ்டார்டிங்கே அவங்க நான் வந்துட்டேன்னா அந்த மதக்காரே நான் விட மாட்டேன், அவங்க ஊர்லேயே இருக்கக்கூடாது, இந்த ஜாதிக்காரே இருக்கக்கூடாது, அப்படி சொல்கிறவங்க போடவே கூடாது. ஏன்னா கலவரத்தை உண்டாக்குறவங்க அவங்க, அதனால் பிரச்சனைங்க தான் நிறைய வரும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம போடக்கூடாது. அடுத்தபடியாக ஜனநாயக பொறுப்பு நமக்கு இருக்குது. யாருமே நினைக்கக்கூடாது இது ஒரு ஓட்டுனால என்ன ஆக போகுது, யாருக்குன்னா போட்டோம், எப்படியோ அது நடக்க வேண்டியது நடக்க போகுது, நான் என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கவே கூடாது. நம்ம கண்டிப்பாக நம்முடைய அந்த வாக்கு உறுதியை நம்ம செய்யணும். நம்ம ரைட்டை, ஓட்டிங் ரைட்டை நம்ம
வெளிப்படுத்தும். ரொம்ப அழகாக சொன்னீங்க கிரி பிரதர். என்னென்னா இந்த எலெக்ஷன் டைம் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேருந்து தொடங்கி அந்த ஒரு கேம்பெயினில் தொடங்கி இப்போ எல்லாரும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஓட்டு போடாமல் அந்த ஒரு சான்ஸை வந்துட்டு நம்ம ஞானமாக யூஸ் பண்ணி ரைட் கேண்டிடேட்டுக்கு போட்டால் நாடு நல்லா இருக்கும், நம்மவும் கூட நல்லா இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக நான் ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். ம் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆளு கூட, ம் அவர் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவர், அந்த அந்த ஊரே ஒரு அந்த ஜாதியை சேர்ந்தவர் தான். ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு கேண்டிடேட் எலெக்ஷன் கேம்பெயின் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டார். அவரை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது ரொம்பவே நல்லா கஷ்டப்படக்கூடிய ஆள். ஆனால் இவங்க ஜாதி சேர்ந்தவங்க கிடையாது. இல்லை ஆனாலும் இவங்க அவரை தேர்ந்தெடுத்தாங்க. பார்த்தா ரிசல்ட்டு நல்லா அந்த வில்லேஜை இம்ப்ரூவ் பண்ணார். எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஜாதிக்காரில் என்ன செய்வாரோன்னு பயந்தாங்க. ஆனால் பார்த்தா ரொம்பவே நல்லது செஞ்சார். யாருமே செய்யாததை அவர் செஞ்சார். ஸோ அந்த மாதிரி நம்ம நல்ல ஆளுங்களை தேர்ந்தெடுக்கும் போது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம ஸ்டேட்டுக்கே அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, என் ஓட்டு தனி ஓட்டு என்ன பண்ண போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, மழை பார்க்கும்போது ஒரு சின்ன சொட்டு சொட்டாக தான் விழுது, அது பெரிய வெள்ளமாக மாறும் இல்லை. டைனி ட்ராப்ஸ் மேக்ஸ் எ மைட்டி ஓஷன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஏல ஒரு ஓட்டு கூட மிக முக்கியமானது. அந்த ஒரு ஓட்டுனால நல்ல அரசாங்கத்தை நம்ம உருவாக்க முடியும். அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. நன்றி கிரி பிரதர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.